வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் வருங்கால முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வேண்டும், தாவேகா வேண்டும்னு எதிர்பார்க்கிறதா என்டிஏ? எடப்பாடி எதிர்பார்த்தார், சில முயற்சிகள் செய்தார், எடுபடலை, நடக்கலை. அமித்ஷா நிச்சயமாக எதிர்பார்ப்பார்ல. இந்த கூட்டணியை வலுவாக்குறதுக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம்னு ஒரு மொட்டையாக ஒரு வார்த்தையை ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டார். யாரை வேண்டாலும் நாங்கள் பேசுவோம், எங்கள் அணியை பலப்படுத்தாமல். அது வந்ததுன்னா வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்கு. அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எல்லா பயணங்களும் ஸ்பெஷல் பிளேட்டில் போகிறார். அவர் காசு உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கல, என் பாக்கெட்லேருந்து எடுக்கல. அவர் சம்பாதிச்சாரு, அவர் போகிறார். அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. இது என்ன பழக்கம்? இதுதான் மக்களோடு மக்களாக ஒரு நீங்கள் ஏன் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனால் என்ன உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்க? எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் எல்லாரும் குரல் கொடுக்கணும். புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்கன்னு. நமக்கு வேறு வேலை இல்லையா? சொல்லுங்கள் சார், இது என்ன சார் பழக்கம்? இது என்ன ஆட்டிடியூட்? இது ஒரு தலைவனுக்கு இருக்கிற பண்பாது. உங்கள் சொந்த பிரச்சனைக்கே நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எவனாவது சொன்ன கன்னத்தில் அரையணும். ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு சார். பெண்களுக்கு கொடுக்குறாங்களே அது போல நான் ஆண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்களே நான் 2000 அப்படின்னு தான் சொல்ல முடியுதே தவிர இந்த ஸ்கீமை பேசுகிற போது புதுசாக ஏதாவது தோணலையா அவங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். கரடியாக கத்துனாரு, நான் என்டிஏல தான் இருக்கேன்னு. பிஜேபியில் ஒருத்தர் கூட அதை என்டார்ஸ் பண்ணவே இல்லை. ஆணவத்தின் காரணமா, அலட்சியத்தின் காரணமா ஓபிஎஸ் பெயரை, தினகரனுடைய பெயரை அமித்ஷா மோடியும் சொல்லவே இல்லை. எந்த தேசிய தலைவரும் சொல்லலை. அண்ணாமலையும் நயனா நாகேந்திரன் மட்டும்தான் ஆமாம் அவங்க என்டிஏல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது போதுமா? அன்னைக்கு அவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டாவது வந்து எதுக்கு சார் 2 பேரும் வெளியே போகிறாங்க? இன்னைக்கு ரகசியமாக கூப்பிடுறீங்க. ஓபிஎஸ் பையனை, தினகரனை கூப்பிட்டதா தகவல் இருக்கு. 2 பேரும் என்ன உறுதிப்படுத்தலை. ஓபிஎஸ் என்ன கேட்டார்? பிரதமரை பார்க்கணும். ஏதோ பார்க்காத பிரதமரை மாதிரி அவர் ஒருத்தர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வரவேற்கிற லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது, அதை டெலீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவமானம்னு வெளியே போனாங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் அதான் சொன்னேன், பிஜேபிக்கு எல்லாரும் உஷாராக இருக்கணும். ஏன் சொல்கிறோம்? இந்த ஆட்டிடியூட்னால தான். தேவைக்கு பயன்படுத்துகிற செங்கோட்டையன் அவங்க தானே தாவைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த மத்திய பிரதேச 2 எஃப்ஐஆர் மீது இருக்குன்னு அமித்ஷாட்டு ஒரு ஃபோன் போயிருக்கோம். கிண்டல் பண்ணலை, நிஜத்தை சொல்கிறேன் நான். ஆமாம், ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. இதைத்தான் அமித்ஷா பண்ணுவார், இதைத்தான் பிஜேபி பண்ணும். போய் பார்க்க வேண்டிய நபர் எடப்பாடி தான். ஏற்பாடுகள் யார் பண்றா? பிஜேபி. இன்னைக்கு 18% எழுதி வச்சு காட்டுறீங்க நல்ல பாக்கெட்ல வச்சு. அந்த 18%ல யாரெல்லாம் இருக்கா? ஓபிஎஸ் டிடிவி. அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவுங்கிறதுல அப்புறம் அது யாரும் தனியா கணக்கு பண்ண முடியும். அவர்களும் இணைந்த வாக்குகள் தான் அந்த 18%. இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுறீங்க நாங்க தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சு 18%. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களோடமே கேட்போம். வணக்கம் எஸ்பிஎல் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். முதல்ல எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா அன்று அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதிமுக தங்களுடைய முதற்கட்ட வாக்குறுதியை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஒரு 5 முக்கியமான வாக்குறுதி. அதில் அதாவது இந்த 1000 ரூபாய்ன்ற ஏற்கனவே மகளிருக்கு அந்த உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிருக்கு அந்த உரிமை தொகை, அந்த உரிமை தொகையை இப்போ குலவிளக்கு திட்டம்னு 2000 ரூபாயா கொடுக்க போறதா திரு இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே போல பெண்களுக்கு எப்படி இலவச பேருந்து இருக்கிறதோ அதே போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லா வீட்டிலும் இருக்கிற எல்லாருக்குமே வந்து குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்க போறதாகவும் சொல்றாரு. அது மாதிரி ஒரு 5 அறிவிப்புகள். எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பெல்லாம்? ஜனரஞ்சகமான அறிவிப்புகள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போதே அதை போலன்னு சொல்லிட்டே வந்தீங்க. இதை தவிர்த்திருக்கலாம். அவர் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக அது இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? அதை தவிர்த்திருக்கலாம்ல. புதுசாக ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் யோசிச்சுருக்கலாம். அவர் அதாவது ஒரு அறிவிப்பையாவது புது அறிவிப்பாக வெளியிட்டிருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருந்திருக்கும். ஒரு அறிவிச்சது அதையோடு முடிஞ்சு போச்சு. அது யாரும் இப்போ பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதை மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துமா தெரியாது. அவர் போகிற ஊர்லலாம் பிரச்சாரத்தில் அதை பயன்படுத்துவார். திமுக அன்றைக்கி 1000 கொடுக்குது, இல்லை இவர் பிரச்சாரம் பண்ண போகும்போது 1500 ஆக்கியிருக்கலாம், இல்லை எடப்பாடி சொல்லலாம் 2000 கூட ஆக்கியிருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணி அப்போ பேச போகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நல்ல நாள் பார்த்து ஜோசியர்கள் குறித்து கொடுத்ததுல நல்ல ஒரு முக்கியமான நாள்ல எம்ஜிஆருடைய பிறந்த நாள்ல அறிவிக்கிறாருங்கிற போது தொடர்ச்சியான ஒரு சில நாட்களுக்கு அது பேசப்பட்டிருக்கணும். அந்த மாதிரிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும், புதிய அறிவிப்பு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். இருக்கிற திட்டங்களுடைய நீட்சியா அதை பண்ணதான் ஒரு பிரம்மாண்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா முதல் அறிவிப்பு அது இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கான பிரச்சாரத்துல ஒரு ஒரு தேர்தல் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் தான். அதை தொடக்க புள்ளியை வைக்கிற போது இன்னும் கொஞ்சம் கவனிக்க தகுந்த மாதிரி வச்சிருந்திருக்கலாம். மற்றபடி அது ஒன்றும் வழக்கமான அறிவிப்பு தான் எடுத்துக்கிறோம். ஏன் ஈர்ப்பு இல்லைன்றீங்களா? கிரவுண்ட்ல இது போய் சேரலன்றீங்களா? ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு சார். பெண்களுக்கு கொடுக்குறாங்களே அது போல நான் ஆண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே நான் 2000 அப்படின்னு தான் சொல்ல முடியுதே தவிர இந்த ஸ்கீமை பேசுற போது புதுசா ஏதாவது தோணலையா அவங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னும் கொஞ்சம் கவனிக்க வச்சிருக்கலாம்னு சொல்றேன் நான். இப்போ இது யாரும் இப்போ நாளைக்கு அறிவிச்சிடறாரு, நீங்க பஸ்ல போக முடியல, நான் ஏற மாட்டேனா, பயன்படுத்த தானே போறோம். இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு பிரச்சாரத்துல இதெல்லாம் பயன்படுத்துறதை பொறுத்து இருக்கு. ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், இதை செய்வேன் அப்படின்றத சொல்லணும். இப்ப அவர் அதை அறிவிச்ச அதே வேகத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்த பிறகு கூட சமீப சில மாசத்துல கூட இது சாத்தியமே இல்லைன்னு அவர் சொன்ன வீடியோவும் சேர்ந்தே வருது. புரியுதுங்களா? எந்த எடப்பாடி என்னை நம்புங்கள் நான் சொன்னா செய்வேன்னு சொல்ற எடப்பாடி சாத்தியம் இல்லைன்னு சொல்ற வீடியோவும் கூட வர்ற போது அது ஒரு முக்கியத்துவத்தை இழந்துடுச்சு. அதை தாண்டி நான் கொச்சைப்படுத்த விரும்பல. ஏன்னா எல்லாமே ஏழை மக்களுக்கு பயன்படுற விஷயங்கள் தான். அதை யாரும் மறுக்கல. இல்ல திமுகவுக்கு இப்ப கூடுதல் நெருக்கடி கொடுக்கற மாதிரி இது திமுகவை கொண்டு ஒரு கார்னர்ல தள்ளிச்சுங்கிறத தவிர டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அவங்களை ஈர்க்கிற மாதிரின்றது மாதிரின்றா இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். வெறும் அவங்க இன்னும் அதிகப்படுத்தணுமா? இது மாதிரி இதோட நிக்க முடியாது, தொடர்ந்து பேசணும். எடப்பாடி இப்ப திமுக கார்னர் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவர் அறிவிச்சிட்டாருன்னு இப்ப 2000 ஆக்கி ஆகணும் குறைஞ்சபட்சம், அல்லது நாங்க 2000 ரூபாய் தருவோம் அப்படின்றத சொல்லி ஆகணும். அந்த 2000 தான் வைப்பாங்களா? இல்ல சார், ஆசைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்றேன். அந்த நெருக்கடிக்கு திமுகவை தள்ளிடுச்சுல்ல, அது இந்த அவசரத்துக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். திமுகவை கொண்டு ஒரு கார்னர் பண்றது. இப்ப நீங்களும் அறிவிங்க ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து தர்றோன்னு அப்படின்ற மாதிரி கார்னர் பண்றாருல, கவர்ச்சி இல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே, கவர்ச்சியும் இருக்கு, புதுசா ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு நம்ம சொல்ல வரோம். திரு விஜய் அவர்களுக்கு வந்துடுறோம் சார். அவருடைய சமீபத்திய இந்த விஷயம், அவர் ஃபேஸ் பண்ற சிக்கல்கள், இந்த பக்கம் அவருடைய ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, சென்சார் பிரச்சனை, அந்த பக்கம் சிபிஐக்கு இப்ப 2வது முறையா போயிட்டு ஆஜராயிட்டு இருக்காரு. இதுல அவங்களுடைய நகர்வு எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? யாருடைய நகர்வு? விஜய் தரப்பு தாவேகா விஜயனுடைய நகர்வு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி ஒன்றும் புது வேற ரூட்ல எல்லாம் போக முடியாது. சம்ம நிமிஷம் நேரா பிளைட்டை பிடிச்சா டெல்லிக்கு தான் போய் இறங்கணும். நகர்வு அந்த திசை தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஜனநாயக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டத்தை நம்புறார், நீதியினுடைய ஆட்சி நடக்கிறதுல நீதியை நம்புறாருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நடிகர் விஜய் இப்படி அமைதியா இருக்கலாம், படம் கட்டுற போது இது வேற 400-500 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்னு பயப்படலாம். அரசியல் கட்சியுடைய தலைவராகவும் இருக்கிற விஜய் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னு நீங்க நாம எல்லாரும் பேசுறோம், அவர் இது வரைக்கும் பேச மாட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு இருக்கு. நீங்க சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கலாம், உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவேன் சவால் விட வேணாம் பிஜேபி எதிர்த்து. அப்படியெல்லாம் ஒரு அறிவற்ற செயலை செய்யணும்னு நம்மளும் எதிர்பார்க்கல. சென்சார் போர்டு இயல்புக்கு மாறா நடக்குது. இது ஏன் நான் கட்சி தொடங்கினாலையா? சரி, அரசியல் கூட பேச வேண்டாம். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் நீதித்துறையின் மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீதி வெல்லும். ஒரு ட்வீட்டு, ஒரு அறிக்கை, எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை, உங்க ரசிகர்களுக்கு, நீங்கள் யாரை ஆளை நினைக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு எதுவுமே பேச மாட்டேன், ஆனா எல்லாரும் குரல் கொடுக்கணும். புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்கண்ண, நமக்கு வேற வேலை இல்லையா? சொல்லுங்க சார், இது என்ன சார் பழக்கம்? இது என்ன ஆட்டிடியூட்? இது ஒரு தலைவனுக்கு இருக்கிற பண்பா? அது உங்க சொந்த பிரச்சனைக்கே நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எவனா சொன்ன கன்னத்துல அரையணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு வச்சு, யாரா நீ, எந்த ஊர்ரா, அவரை கவுக்க வந்தியா, அவர் ஆட்சியில் அமர வைக்க வந்தியா? மக்கள் அதை கவனிப்பாங்களா மாட்டாங்களா சார்? சொல்லுங்க சார். சார் நீங்க திருப்பியும் சொல்றேன், பிஜேபியோட சண்டை போட சொல்லல. யார் புகார்தாரர் அப்படின்னு கேட்டா ஜட்ஜு கேட்ட பிறகுதான் முதல்ல மொட்டையா தான் சொன்னாங்க ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு. புகார் கம்ப்ளைண்ட் காப்பியாட்ட கொடுங்கன்னு ஜட்ஜு கேட்டாங்க. வாங்கி பார்த்தா அந்த 5 பேர்ல ஒரு ஆள். இது நகைப்புக்குரியது மட்டுமல்ல, இயல்புக்கு மாறானது. அவர் புகார் கொடுக்கணும் அவசியமே இல்லை. எதை புகார்ல குறிப்பிட விரும்புகிறாரோ அதை சொல்லி கட் பண்ண வைக்கிற அதிகாரம் அந்த உறுப்பினருக்கே இருக்கு. அப்படி சொல்லிதான் இத்தனை கட்டு பண்ணிருக்கீங்க, அப்படி சொல்லிதான் இத்தனை இடத்துல மியூட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு தனி புகார் கொடுக்கணும்? அப்போ ஏதோ சிறுமிஷம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. அதை பத்தி மியாவுன்னு கூட நான் சவுண்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்ப நீங்க என்ன புளிப்பாய்ச்சல் பாய போறிய? நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிப்போற போது இப்படிதான் இருப்பீங்கன்னா நீங்க எப்படி தலைவனாக முடியும்? நீங்க எப்படி இந்த மாநில? இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஹை பிட்ச்ல தான் பேசிட்டு இருந்தாரு சார். நீங்க லோ பிட்சியே வார்த்தையே விட்டுருங்க சார். ஒரு பிரச்சனை நடக்குதே வாயை திறக்க மாட்டேன். இல்ல, இதுல சுத்தமாவே ஏன் வாய்ஸ்? அதான் ஏன் எனக்கு ஆதங்கமா இருக்கு. இல்ல, அதுதான் என்ன பயம் புரியலையே.
புரியலையே. அப்ப பயம்னு தானே உங்களை மாதிரி ஆள் சொல்ற போது அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. இல்லங்க, விஜய் அவருடைய துணிச்சல் ஊரறிஞ்ச துணிச்சலுங்க. என்னால சொல்ல முடியுதா? நீங்க பயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற போது உங்களுடைய பேச்சை என்னால் மறுக்க முடிந்ததா? மறுக்க முடியாது. அப்ப பயமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே நானும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இவ்வளவு பயப்படுற ஆள் எப்படி நீங்க ஒரு மாநிலத்தை ஆளுவீங்க? எத்தனையோ சவால்களை கடந்து. சொல்லுங்க சார். இதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்றோமே தவிர, மற்றபடி ஒரு என்ன இப்படி இப்படி இருக்காரு, அது பண்ணல இது பண்ணல, நம்ம ஒண்ணு கோனார் நோட்ஸ் இல்லை எழுதி கையில கொடுக்குது இப்படிலாம் நடந்துக்கங்கன்னு. இது ஒரு பார்ட்டு. சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் கேட்டது அவங்க தான், நல்லதை கேட்டதை அவங்க தான் அனுபவிக்கணும். அதை இப்போ தெரியும் அரசியல்லாம் என்னன்னு. கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சிபிஐ ஒரு தன்னாட்சி பெற்ற விசாரணை அமைப்பு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த சம்பவத்தை பற்றி விசாரிச்சுட்டு அனுப்புவாங்க. சார் 2வது இடம் கூப்பிட்டா என்ன உங்களுக்கு வலிக்குதா? 3வது இடம் கூட கூப்பிடுவாங்க, 4வது இடம் 5வது இடம் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? ஐயோ விஜய கூப்பிடுறாங்க சார், பொங்கலுக்கு லீவ் விட்டாங்க சார். அப்போ டையப்பா சார், என்ன சார் பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாளே கூப்பிட்டுருக்காங்க, அப்போ என்ன சார் விஜய் காலி பண்ணுறாங்களா சார்? எதுக்கு இந்த பதட்டம் நமக்கு? அது ஒரு இயல்பான நடவடிக்கை சார். நேற்று மாலையே புறப்பட்டு விட்டார், வீட்டிலிருந்து அப்புறம் கார் என்ஜினை டிரைவர் ஆன் செய்து விட்டார். இதெல்லாமா சார் ஃபாலோ பண்ணுவீங்க? போய் வரட்டும், பதில் சொல்லட்டும். அவங்க வெளியில் என்ன ஒரு வதந்தி இருக்கு, பிஜேபியோடைய கேரக்டரை தெரிஞ்ச வதந்தி. உள்ள உட்கார வச்சு கரூர்ல அப்புறம் பார்க்கலாம், என்ன அலையன்ஸை பற்றி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கேட்டிருக்கலாம். ஆஃபீஸர் தான் கேட்கணும் அவசியம் இல்லை, ஒரு எக்ஸ் கூட உட்காந்து கேட்டிருக்கலாம். விஜய் இதை இப்போ சொல்ல மாட்டார், நாளைக்கு ஏதாவது வரலாறு புக் எழுதுற போது எழுதலாம். ஆனால் அன்னைக்கு போன போது என்ன தெரியுமா அப்படின்னு, அதை நான் எப்படி சமாளிச்சுன்னு தெரியுமா கூட அவர் சொல்லலாம். தெரியாது. வதந்தியா வர்ற விஷயத்துல நம்ம ஒரு எல்லை தாண்டி விவாதிக்க கூடாது. ஆனால் அரசியல் அழுத்தத்தை விஜய்க்கு தருவதற்கு பிஜேபி இந்த விசாரணை எபிசோட பயன்படுத்திக்கிட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அடிபணிஞ்சு ஒரு போயிடுவாரா அப்படின்னா தெரியாது நமக்கு. இல்ல நடக்குதா அந்த மாதிரி அரசியல் இருக்கு? என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு நடக்குதுன்னு சொல்றது? நான் அப்படிலாம் வெற்று சவாலெல்லாம் விட மாட்டேன். நமக்கு உறுதிப்படுத்த முடியாத தகவல்களை எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள் செய்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்றேன். இன்னொன்று சொல்லட்டுமா, அதை டெல்லிக்கு வரவழைச்சு சிபிஐ ஆஃபீஸில் வச்சு தான் கன்வே பண்ணணுமா? ஏற்கனவே ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டார்ல ஒரு சேனல்ல, அந்த சேனல்லே சொல்லிவிட மாட்டாங்களா? நீ இதை பண்ணாத, வர்றியா வரலையா, வரலைன்னா தொலைச்சிடுவோம். இதெல்லாம் எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சேனல் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு போறாரு. அது என்ன சிபிஐ ஆஃபீஸில் உட்கார வச்சு தான் அவர் மிரட்டணுமா விஜய? போனை போட்டு மிரட்ட முடியாதா? அவர் அடி பண்ணிடுறாரா இல்லையாங்கிறதான சார் விஷயம். அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஜனநாயகம் சென்சார் இஷ்யூவே இயற்கைக்கு மாறாதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரெகுலரா நடக்கிற ஒரு வழக்கத்திற்கு மாறான. அதனாலதான் நம்ம போன்றவர்கள் குரல் கொடுக்குறோம். ஓகே, அப்ப எதுக்கு போய் இவ்வளவு பண்றீங்க? அதாவது 10 மணி 11 மணிக்கு தீர்ப்பு வருது, யூஎஸ் சர்டிபிகேட் கொடுங்கன்னு விசாரணைக்கு பிறகு இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தனி நீதி உத்தரவு கொடுக்குற அடுத்த 2 மணி நேரத்துல போய் பாஞ்சுக்கிட்டு போய் ஸ்டே வாங்குறீங்கன்னா இவ்வளவு ஆர்வம் ஏன்? அப்படி பெரிய என்ன இந்த தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட படமா இல்ல நாட்டு தேச விரோத கருத்துல இருக்கா? ஸ்டார் வச்சாலும் அது சரியா இல்லையா அப்படின்னு ஒரு தகவல் வருது, பிளர் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெரிய அப்படியே தேசத்தின் பாதுகாப்புக்கு குந்தா வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ மிலிட்ரி படம் வந்துருச்சு சார். போலீஸ் படமே இங்கே நிறையா வந்திருக்கு. ஏட்டையாவுக்கு ஏடிஜிபி சிம்பிள் வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறோமா? காமெடியாக கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஏடிஜிபிக்கு ஏட்டையாவோட சிங்கிள் ஸ்டார் வைப்பாங்க, இதை பட்டைய, அதெல்லாம் அந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் காட்சியில் பார்த்துட்டு போயிட்டு படம் நல்லா இருந்தால் ஓட போய் எடுத்து தூக்கி போட்டு போக போகிறாங்க. அப்போ தெரிஞ்சே சில சில்மிஷங்களை பண்ணுறாங்களேன்னு நமக்கு கொதிக்கிறது கூட ஒரு சிறு உணர்ச்சி கூட விஜய்க்கு வரலைங்கிறது மட்டும்தான் நம்ம ஆதங்கம். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வேண்டும், தாவேகா வேண்டும்னு எதிர்பார்க்கிறதா என்டிஏ? எடப்பாடி எதிர்பார்த்தார், சில முயற்சிகள் செய்தார், எடுபடலை, நடக்கலை. அமித்ஷா நிச்சயமா எதிர்பார்ப்பார்ல. இந்த கூட்டணியை வலுவாக்குறதுக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம்னு ஒரு மொட்டையாக ஒரு வார்த்தையை ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டார். யாரை வேண்டாலும் நாங்கள் பேசுவோம், எங்கள் அணியை பலப்படுத்தன்னு. அது வந்ததுன்னா வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மெனக்கெடுவாங்க. பட் விஜய்க்கு அது பலன் தருமா? நாங்கள் எடுத்து வச்சிருக்க சர்வே படி நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சீரியஸாகவே பேசுகிறாங்க. 28 வந்துருச்சு, 30 வந்துச்சு, இன்னொரு 2-3 கட்சியை சேர்த்தா நான் ஆட்சி எங்களுது. நாங்கள் எதுக்கு போய் எடப்பாடி கிட்ட போயிட்டு துணை முதல்வர் வாங்கணும் அப்படின்னு? எங்களை நம்பி வருவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம். வேணா எடப்பாடிக்கு பிடபிள்யூடி வேணுமா என்ன வேணுமான்னு கேட்குற இடத்துல அவங்க கால் மேல கால் போட்டு கனவுல உட்காந்துருக்காங்க. நடக்கலாம், ஜனநாயக நாடு. அதுபோல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் 150 தொகுதிக்கு மேல பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டாரு எடப்பாடி. அவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பாரா? அமித்ஷா மிரட்டி கூட ஒத்துக்க வைக்கிறான்னு வச்சு ஒரு பேச்சு. எப்பா இந்த ஒரு தடவை விஜய் முதலமைச்சராகிட்ட நீங்க போய் சரின்னு சொல்லுங்கன்னு சொன்னா அண்ணாதிமுகக்காரன் எவனாவது வேலை செய்வானா விஜயை முதலமைச்சராக்க? புரியுதுங்களா? ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுலையும் பிரச்சனை இருக்கு. ஒருவேளை என்டிஏல சரிங்க, ஏன்னா எனக்கு வயசு இருக்கு, நான் 31 பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஏத்துக்கிட்டு போறாரு. அவர் தன்னை இப்ப அடையாளப்படுத்திக்கிறது, உண்மையை சொல்றாரு, தான் ஒரு கிறிஸ்துவர்.
இயல்பாகவே கிறிஸ்தவர்களை வாக்கு விஜய்க்கு போய் ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்திருக்கும் நேரம் மனதளவில் நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க. சரி, நம்மால் ஒருத்தர், அது எந்த சமுதாயத்துக்கு இருக்கிற ஒரு பிடிமான. இப்போ கொங்குல எதுக்காக எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சமுதாயத்து மக்கள் நம்மால் முதலமைச்சர் இருந்தாலும் திரும்ப வரட்டும் நினைக்கலான்னு ஒரு இதுதான். அப்போ அந்த மதத்தவர்கள் நினைச்சா தப்பு இல்லை. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த சூழல்ல அமித்ஷா கூப்பிடுறார், மிரட்டுறார், அன்பா கூப்பிடுறார், நட்பு தோழமையோடு அழைக்கிறார்னு மதிச்சோ பயந்தோ பதுங்கியோ போறாருன்னா 100 கிறிஸ்தவர்கள்ல 10 பேராவது விஜய் பின்னாடி போவாங்களா? அவர் கிறிஸ்துவராகவே இருந்தாலும் போவாங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது விரட்டி விரட்டி அடிச்சானுங்க டெல்லியில ஒரு குரூப். ரோஷமுள்ள ஒரு கிறிஸ்துவராவது விஜய் பிஜேபியிடம் போறார் என்பதற்காக விஜய்க்கு வாக்களிப்பாங்களா? அப்ப பாதிப்பு நமக்கே தெரியுது, விஜய்க்கு தெரியாம இருக்குமா? இந்த பலவீனம் இருக்குங்கிறது ஒண்ணு. ஓட்டு அரசியல்ல ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறான்னு வச்சுப்போம், துணை முதலமைச்சரே ஆயிட்டாருன்னா விஜயனுடைய அரசியல் உயரம் அவ்வளவுதான். அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. அவரை வளர விட மாட்டாங்க. விஜய் மீதான நம்பிக்கையும் போயிடும் மக்களுக்கு. அவரும் சரியில்லை இவரும் சரியில்லைன்ட்டு வந்தாரு, யோகிய மாதிரி பேசினாரு, நம்மளும் நம்பினோம், கடைசியில ஒரு தட்டு போய் செட்டில் ஆகி பதவி வாங்கிட்டாருன்ற அந்த ஒரு அலட்சியம் அல்லது ஒரு சலிப்பு மனநிலைக்கு மக்களை விஜயே தள்ளிடுவார். அதுக்கு மேல அவரால் வளர முடியுமாங்கிற சந்தேகம் தான். இதெல்லாம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். ஓகே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பெருசா இல்லையா சார் சமீபத்திய நாட்கள்ல? இவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி எல்லாம் பெரிய வார்த்தை. ட்விட்டர் கூட போட மாட்டார் சார். வாயை திறந்து பேசுற விஷயங்களுக்கு ஒரு அறிக்கை 4 வரி ட்விட்டர் கூட போட மாட்டார் சார். அப்படி என்ன சார் நீங்க அலட்சிய போக்கு? அவரு தான் முடிவு எடுக்கிறாரா இல்ல அவரை யாராவது ஆப்ரேட் பண்றாங்க? நமக்கு தெரியாது. நீங்க கூட வார்த்தை முதலமைச்சருக்கும் ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, ஒரு டீம் இருக்கு. கடைசியில் யார் பேர்ல அறிக்கை வருது? முதலமைச்சர் பேர்ல வருது இல்ல? அது மாதிரி வர வைங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல ஏதாவது சொல்ல விரும்புறேன், எனக்கு என்னமோ அது அரசியல்ல மதத்தை கலக்கிறதுல உடன்பாடு இல்லப்பா, 4 வரி ரெடி பண்ணுங்கப்பா, சொல்லக்கூடாதா? இரு நானே அடிக்கிறேன், நான் நல்லா அடிக்கிறேன்னா நீங்க செக் பண்ணுங்க, ஜாலியா கூட அதை ஹேண்டில் பண்ணலாம் சார். ஒரு கருத்து வாயில இருந்து வரணும். வந்துச்சா விஜய் கிட்ட இருந்து? ஆள நினைக்கிற விஜய் கிட்ட நீங்க ஒன்றும் தன்னார்வ அமைப்பு எல்லாம் தொடங்கல. இந்த மாநிலத்தை ஆள நினைக்கிறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. பத்திக்கிட்டு எரியுது மதுரை கருத்துக்களால, எதிரெதிர் கருத்துக்களால, நீதிமன்ற வாதங்களால ஒரு அசாதாரண சூழலில் மதுரையே தகிக்கிற போது மதுரை தமிழ்நாட்டிலே இல்லைங்கிற மாதிரி அவர் நடந்துட்டு இருந்தாரு இந்த நிமிஷம் வரைக்கும். இது என்ன ஆட்டிடியூடு நீங்களே சொல்லுங்களேன். கேட்டா ஸ்ட்ராட்டஜிம்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி மேல பொள்ளையர்னு ஒரு அரையணும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? சொல்லுங்க சார், என்ன சார் பழக்கம் அது? இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையில மண்ணள்ளி போடாதீங்க. மண்ணள்ளி போடுகளை வரலாறு மன்னிக்காது, காலம் மன்னிக்காது, தமிழ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்க டீசெண்டா, யாரையும் சார்ஜ் பண்ண வேண்டாம். அரசியல்ல மதத்தை கலக்காதீங்க. ஒரு வரி, ஒரே ஒரு வரி, அது போடுற 10 செகண்ட் போதுமா சார்? அதை கூட செய்ய மாட்டேன். அது மாதிரி நான் ஒன்று சொன்னேன், அவர் சினிமா நடிகராக இருந்து அவர் என்ன பண்ணாலும் அதை ஆராதிப்பாங்க, பாலாபிஷேகம்லாம் பண்ணி அதை வரவேற்பாங்க. 2-3 நடிகைகளோட ஒன்றா இருந்தாருன்னா அதை குதூகலிப்பாங்க, ரசிகம். புரியுதுங்களா? எந்த விஷயத்தையும் எடுத்து, தனிப்பட்டதாகட்டும், சினிமாவில் வரதாகட்டும், பொது வெளியாகட்டும், எல்லாத்தையும் சிலாகிச்சு பேசுவான். மக்களும் கூட அப்படி ஜாலியாக பேசிட்டு கடந்துக்குவாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தலைவன் என்கிற அந்தஸ்துக்கு உங்களை நீங்களே ஆக்கிக்கிட்ட பிறகு அதே சம்பவங்களை மக்கள் வேற மாதிரி பார்ப்பாங்கன்னு சொன்னேன். உங்களை ஒரு நிமிஷமும் கவனிப்பாங்கன்னு சொன்னேன். புரியுதுங்களா? பால்கனியில் வந்து கையாட்டினீங்கன்னா எப்போ உள்ள போய் கதவை சாத்துறீங்கிற வரைக்கும் அவன் கவனிப்பான். புரியுதுங்களா? அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கி இருக்கு. இவ்வளவும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எல்லா பயணங்களும் ஸ்பெஷல் பிளைட்ல போறாரு. அவர் காசு உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கல, என் பாக்கெட்ல இருந்து எடுக்கல. அவர் சம்பாதிச்சாரு, அவர் போறாரு. அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. இது என்ன பழக்கம்? இதுதான் மக்களோடு மக்களா ஒருங்கிணைஞ்ச. ஏன் பேசஞ்சர் ஃபிளைட்ல போனா என்ன உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்கல்ல? 4 சீட்டை புக் பண்ணுங்க, 2 பேரை உட்கார வைங்க, ஃப்ரீயா வாங்க. சில தலைவர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு. இது என்ன ஆட்டிடியூட்னு எனக்கு புரியல. அவசரத்துக்கு பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நான் திரும்ப சொல்றேன், அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது. எவனையும் அடிச்சு உலையில போடல, எந்த நண்பர்களும் உதவி பண்ணல. அண்ணாமலைக்கு பண்ண மாதிரிலாம் அவரே சம்பாதிச்சாரு, அவரே செலவு பண்றாரு. எத்தனை நாளைக்கு நீங்க ஸ்பெஷல் பிளேட்லேயே போவீங்க? மக்களை பார்க்கவே மாட்டீங்களா? அப்படி பார்த்தா பஸ் மேல ஏறி நின்று அப்படி பிரச்சாரத்துல தான் பார்ப்பீங்களா? வேற சாதாரண நாட்கள்ல மக்களை நெருங்கி பார்க்கவே மாட்டீங்களா? இதெல்லாம் விஜய் மாத்திக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான அவருடைய அணுகுமுறைகளே இல்லைன்றீங்களா? அவருடைய செயல்பாடு அணுகுமுறைகளே இல்லைன்னு சொல்லல, நான் கவனிச்சு மாத்திக்க வேண்டிய விஷயங்களை 2-3 சொல்லி காட்டுறேன்னு சொன்னேன். இதுக்குதான் அவங்க ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தை நீங்களே கூட திரும்ப அப்படின்னா அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றவன கன்னத்துல கூப்பிட்டு அரங்கன்னு சொன்னேன் நான். உங்களுடைய மரியாதையை இழக்க செய்கிற, உங்கள் மீதான மதிப்பீட்டை குறைக்க செய்கிற எந்த காரியத்தையும் ஒருத்தன் பரிந்துரைத்தால் அவனை இனிமேலும் நீங்க பக்கத்துல வச்சுக்கணுமா? அப்படி யாராவது சொல்லியிருந்தாலும் நான் சொல்றேன். உடனே ஜான் எழுத்துறாதீங்க. ஜான் நல்ல விஷயம் பல சொல்லிட்டு இருக்காரு, நமக்கும் தெரியும்.
யார் ஒருத்தர் சொன்னாலும் அப்படியே ஜானோ யாரோ எக்ஸோ ஒய் சொன்னீங்க வாப்பா நீ இப்படி சொல்றியே இது சரியா இல்லையே ஒரு தலைவன் சொல்லணுமா கூடாதா? இந்த இன்டராக்ஷன் நடக்குதானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இன்டராக்ஷன் நடந்திருந்தா தேர்தல் பிரச்சார ஒருங்கிணைப்புக்குள்ள ஏதோ ஒரு குழு போட்டார். எவ்வளவோ எதிர்பார்ப்புகள். இனிமேல் பாருங்க விஜய் கட்சி பொலிட்டிசைஸ் ஆகிடும், செங்கோட்டையன் போயிட்டாரு, அவர் பிரச்சாரத்தை வியூகங்களை வகுக்கிறது இல்லை வல்லவர். உண்மைதான். அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா புஷி ஆனந்த் 1, ஆதவ் அர்ஜுனா 2, 2 பேரும் மதிக்க தகுந்த தனிநபர்கள். அதுக்குள்ள நான் வரல. 3வது இடம் செங்கோட்டையன். அப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? என்ன இருந்தாலும் அவர் சீனியர், அரசியல் 50 ஆண்டு கால அனுபவம் உள்ளார். இந்த அரசியல்லையே, தேர்தல் அரசியல்லையே. ஆனந்த் இங்க வாங்க, என்ன இருந்தாலும் அண்ணன் சீனியர், அவரை முதல்ல போடுங்க. ஆனந்த் என்ன கோச்சிட்டு வெளியில போயிட்டு வரா, இல்ல புது கட்சி தொடங்குவாரா, இல்ல ஆ தாவேக்கான ஆனந்த் தாவேக்கா, இல்ல பூ ஆ தாவேக்கான ஆரம்பிப்பாரா? அப்புறம் இந்த கட்டுப்படுத்தி தனக்கு கீழ் இருக்கிற நிர்வாகிய கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன சார் தலைவர்? இனிமேல் செங்கோட்டையன் போயிட்டார், அடுத்து நம்மளும் போகணும் ஒரு எக்ஸ் விஐபி நினைச்சாரா இனிமேல் போவார் அவரு? அண்ணனுக்கே இந்த கதியா இருக்கு, ஆதவ அர்ஜுனாவுக்கு கீழே போடுறாங்க, நம்ம போனா எங்கிட்ட நிர்மல்குமார் அங்கிட்டு இங்கிட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க, லிஸ்ட்ல இருக்குமானே தெரியலன்னு பயம் வருமா வராதா? இந்த சூழலை ஏற்படுத்தலாமா விஜய்? அந்த லிஸ்டையாவது படிச்சு பார்த்தாரா? அந்த லிஸ்டோட அர்த்தம் புரியுமா, அரசியல் அர்த்தம் புரியுமா? அந்த பேஜ் எடுத்து கையில் வச்சு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இதுதான் சார் சொல்றேன். அந்த பேஜ் எடுத்து விஜய் படிச்சு பார்க்கணும். இது சரிதானான்னு யோசிச்சு கையெழுத்து போட்டுருவீங்க. விஜய் தலைவர், அந்த தலைவங்கிற வார்த்தைக்கு தகுதி என்ன தெரியுமா? இந்த ஆர்டர் சரியான்னு முதல்ல பார்க்கணும். நான் செங்கோட்டையனுக்காகலாம் கொடி பிடிக்கல. செங்கோட்டையன் மாதிரி நம்மளும் போலான்னு நினைக்கிற ஆட்களுக்கு நீங்க என்ன பச்சை கொடியை காட்டுறீங்க? நல்ல சிவப்பு தொண்டை தூக்கி காட்டுறீங்க. வந்துடாதீங்க, வந்தா செங்கோட்டையன் கதிதான். தலைவருங்கிறது சார் நீங்க டைப் பண்ணி கையெழுத்து போடுறதோ ஒரு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதோ இல்லை. தலைமை பண்புக்கு 1000 தகுதிகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே நாள்ல வராது. சரிதானா? எல்லாமே இருக்கிற தலைவன் யாருமே கிடையவும் கிடையாது. ஒன்னாவது சேர்த்துக்கிட்டு வரணும்ல. ஏதாவது ஒரு பண்பு நமக்கு தெரியற மாதிரி வேணும்ல. இல்ல அப்படி அரசியல் தெரியல, அரசியல் தெரியாமல் இதெல்லாம் பண்றாருன்னா அவர் பாருங்க எவ்வளவு சூட்சமா அக்கா கனிமொழி அவர்கள் பிறந்த நாளுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்து சொல்றாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லல, யார் யாருக்கு சொல்லலன்னு கூட அவரு பர்சனலா அவருக்கு யாரை கூப்பிடலாம் அதெல்லாம் தனிப்பட்ட. இல்ல சார், ஒரு வாழ்த்துலயும் பாராட்டுலயும் கூட ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒரு கணக்கு இருக்கலாம். அவர் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது. நான் பொதுவெளியில வந்து டாக்குமெண்ட் வச்சு பேசுறேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அரசியல பேசுறேன், அது பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்போ உதயநிதிக்கோ இல்ல ஸ்டாலினுடைய மருமகனுக்கோ ஒரு பிறந்தநாள் வந்து அவர் சொன்னாரு சொல்லுங்கிறது நமக்கு தெரியாது, இந்த தனிநபர்கள் சொல்லாத வரைக்கும். இந்த பக்கம் தான் எதிர்பார்ப்பேன். விஜய் சும்மா நாளையிலே வாய் திறக்கிறது இல்ல, சரிதானா? அதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. சரி. ஸோ அதை போய் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. வாழ்த்து சொன்னாரு சொல்லுங்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு அரசியல் ரீதியா இந்த இயக்கம் எந்த திசையில செல்லுது, எப்படி செல்லுதுன்னு எல்லோரும் பார்க்குற ஒரு விஷயத்த, ஒரு அறிக்கையை நீங்க எந்த லட்சணத்துல வெளியிட்டீங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஆதவ அர்ஜுனா 20 ஆண்டு காலம் ரசிகர் மன்றத்தில் இருந்தவரா? ஆனந்த் மாதிரி விட்டு கொடுத்துடக்கூடாது. 1 வருஷம் கூட ஆகலையே, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் கூட ஆகலையே. அப்ப அவரு கீழே கொண்டு செங்கோட்டையனை போட்டீங்கன்னா பெரிய வரலாற்றுக்குள்ளே காலம் மன்னிக்காது அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல. இந்த கட்சி வளர்ற கட்சி. இவரை பார்த்து வரணும்னு நினைக்கிற விஐபிகள் எப்படி வருவாங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப ஆதவ கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு? ஆதவ் அண்ணனை மேல போடுறேன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இந்த மனநிலைக்கு முதல்ல விஜய் வரணுங்கிறேன் நான். அப்பதான் அந்த தகுதியுடையவரா அவர் மாறுவார். இது மாற்று சக்தி இல்ல சார், அவங்க முதன்மை சக்தின்னே சொல்லியிருக்காங்க சார். ஆமா, எதுக்காக சொல்றீங்க இதை? இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்க மாத்திக்கங்க. அந்த முதன்மை சக்தி, முதன்மை சக்தி வந்து ஆட்சியை பிடிப்பார்னு பயந்து போயோ அந்த நல்லெண்ணத்துல தான் நான் இதை சொல்றேன். என்னை உங்களை நம்மை ஆள போற விஜய் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு இருக்கு. இல்லாட்டி நீ யாரா விஜய்க்கு சொல்றதுக்கு நீங்க கூட கேட்கலாம். நாளைக்கு என்னையும் தானே சார் ஆள போறாரு? இல்ல அவர் ஆட்சிக்கு வந்துட்டா கோச்சிட்டு எங்கே போக போறேன்னா இதே சென்னையில இருப்பேன், இதே தமிழ்நாட்டில் இருக்க போறேன், நான் தமிழ் பிரஜை தான், தமிழ்நாட்டு பிரஜை தான். அப்போ என்னை நம்மை ஆளப்போகிற ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. பிரஜைக்கே இருக்கிற போது ஒரு பத்திரிகையாளனுக்கு கூடுதலா இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்லி காட்டுறோம் தவிர விஜயை சுரண்டி பார்க்கறது நம்ம வேலை இல்லை. அதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. இன்னுமே பலமா ஒரு த்ரெட்டா தாவேக்காவை பாக்குறாங்களா திமுக, அதிமுக ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள்? பாக்குறாங்களோ இல்லையோ பார்த்து ஆகணும்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க வாங்குற எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டுனாலும் உங்க ஓட்டு தானே சார் அவர் எடுக்கிறாரு. நீங்கள் இது நாள் வரைக்கும் வாங்கிட்டு இருந்த ஓட்டு தானே. திருமாவளவன் வரைக்கும், அண்ணாமலையினால் பிஜேபி கிடைத்த வாக்குகள் வரைக்கும் விஜய் கிட்ட தான் போகுது. எவ்வளவு போகுதுங்கிறது தேர்தல் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும். இரட்டை இலக்கத்தில் வாங்குவார் நம்மளாம் எதிர்பார்க்கிறோம். குறைஞ்சபட்சம் 10% வாங்கிடும், கட்சிக்கு அங்கீகாரத்தை பெறுவார் குறைஞ்சபட்சம். அவங்க ஆட்சியே பிடிப்போங்கிறாங்க, வாழ்த்து சொல்லுவோம். என்டிஏ கூட்டணி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மதுராந்தகத்தில். மோடி வரும்போது யார் யார் அந்த மேடையில் இருப்பாங்கன்றது ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பார்வையில் யார் யார் இருப்பாங்க? அது ஒரு விஷயமே இல்லைன்னு தான் நான் முதல்ல சொல்வேன். 23ஆம் தேதி
அந்த மேடையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தவிர இனி எவர் ஒருவர் வந்தாலும் இந்த கூட்டணியில் இடம் கிடையாது அப்படி அறிவிக்க போறாங்களா? இல்ல. 24, 25 தான் சில விஷயங்கள் பேச்சுவார்த்தை முடியும்னா அதுக்கப்புறமும் கூட்டணி கால் வருவாங்கல்ல. அதனாலதான் அது ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னேன். அப்ப எதுக்காக அவசரப்பட்டு தினகரன் படத்தை வைக்கலாமான்னா கேட்டுட்டு தான் வச்சிருப்பீங்க. கேட்டுட்டு வைங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தினகரனுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க? ஆஃபர் என்ன பண்ணீங்க? ஆப்ஷன் 1, 2 கொடுத்தீங்களா? இல்ல இதுதான் ஆஃபர்னு ஒரே ஆஃபரை கொடுத்தீங்களா? அதை அவர் ஏத்துக்கிட்டாரா? இது தெரியாமலே படத்தை வைக்கிறதும் அடுத்த நாளே ஒரு படத்தை எடுக்கிறதும் இந்த சிறுபிள்ளைத்தனம் எதுக்குன்னு தான் கேட்கிறேன். இந்த விளையாட்டுத்தனம். எடப்பாடி வருவாரா மாட்டான்னு தெரியாத பிரஸ் மீட்டை மாத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல அந்த ஹோட்டல்ல. ஆமா, அந்த மாதிரிதான் இது. அதனால அது ஒரு நாள் கூத்து தான். சரி. அதுதான் அந்த கூட்டணியுடைய இறுதி வடிவம்னு எடுத்துக்க வேண்டாம். அதற்கு பிறகும் சில ஆட்கள் வரலாம். அன்னைக்கு மேடை ஏறுறவங்க கோச்சிக்கிட்டு வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க கேட்கிற சீட்டு கிடைக்கலைனாலோ, இடம் கிடைக்கலைனாலோ, கேட்கிற எண்ணிக்கை கிடைக்கலைனாலோ, இது தேர்தல் அரசியல் சார். எல்லா சர்க்கஸ் காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம், எல்லா அணிகள்லையும். என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாரா திரு டிடிவி தினகரன்? சரி, அவர் என்ன சொல்லலையே, வெளிப்படையா சொல்லலை இல்ல அவர். ஆனா எதிரியா துரோகியான்னு பார்க்கும்போது துரோகின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை தேர்தல் என்று வருகிற போது எதிரி, துரோகி, நண்பன் இதெல்லாம் பார்க்க கூடாது. அது பின்னால எங்கள் நலன், அது செயற்குழு முடிஞ்ச உடனே சொன்னார். எங்களுடைய நலன், அமமுக நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலனை மனதில் வைத்து ஒரு முடிவெடுப்போம்னார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு என்ன பேசினார்னா அம்மா ஆட்சி மீண்டு வரணுங்கிறதுல ஒத்துக்கிறார். எங்கள் கூட்டணி ஆங்கில எந்த அணியில் இடம்பெறுகிறோமோ அந்த அணியுடைய தலைவர் அறிவிப்பாருங்கிறார். அப்ப அவர் சொன்னதை வச்சு பார்த்தா என்டிஏல சேருவாரான்னு ஒரு யூகத்துக்கு தான் வர முடியுது. இவ்வளவு தூரம் சொன்ன ஒரு என்டிஏ ஏன் சொல்லலைன்னா இன்னும் பேச்சுவார்த்தை முடியாம இருக்கலாம். அவருக்கான நம்பரை சொல்லி அதெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு தானே சார் ஒத்துக்கிட்டு போனோம். சும்மா வாங்கன்னு வந்துருவாரா? கரடியா கத்துனாரு நான் என்டிஏல தான் இருக்கேன்னு. பிஜேபியில ஒருத்தர் கூட அதை என்டார்ஸ் பண்ணவே இல்லை. ஆணவத்தின் காரணமா, அலட்சியத்தின் காரணமா ஓபிஎஸ் பெயரை, தினகரனுடைய பெயரை அமித்ஷாவும் மோடியும் சொல்லவே இல்லை. எந்த தேசிய தலைவரும் சொல்லலை. அண்ணாமலையும் நயனா நாகேந்திரன் மட்டும்தான் ஆமா அவங்க என்டிஏல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது போதுமா? அன்னைக்கு அவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டாவது வந்து எதுக்கு சார் 2 பேரும் வெளியே போறாங்க? இன்னைக்கு ரகசியமா கூப்பிடுறீங்க ஓபிஎஸ் பையனை, தினகரனை கூப்பிட்டதா தகவல் இருக்கு, 2 பேரும் என்ன உறுதிப்படுத்தல. எதுக்கு இதுன்னு கேட்கிறேன். அவங்க இருக்கும் போதே ஆமா அவங்க எங்களோட தான் இருக்காங்கன்னு அமித்ஷா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படி தினகரன் வெளியே போயிருப்பார்? அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த என்டிஏவை எப்படி எல்லாம் பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு அமித்ஷாவே பிளான் பண்றாரு, பிஜேபியே பிளான் பண்ணுது. அதை பலப்படுத்துற மாதிரி ஒரு வேலையும் நடக்கல சார். ஏன்னா அதை பலப்படுத்துற மாதிரி ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. எப்படி எல்லாம் பலவீனப்படுத்தணும் அப்படி எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க. ஏன் சார் என்டிஏல இருக்கிற ஆளை யாராவது வெளியே விடுவாங்களா சார்? தேர்தல் 6 மாசத்துல இருக்கிற போது, 2 மாசம் முன்னாடி கதையை சொல்றேன், யாராவது வெளியே விடுவாங்களா? ஓபிஎஸ் என்ன கேட்டாரு? பிரதமரை பார்க்கணும். ஏதோ பார்க்காத பிரதமரை மாதிரி அவர் ஒருத்தர் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல வரவேற்கிற லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கு, அதை டெலீட் பண்றாங்க. அப்பதான் அவமானம்னு வெளியே போனார் அவர். இவ்வளவு தூரம் நீங்க அதான் சொன்னேன், பிஜேபி கிட்ட எல்லாரும் உஷாரா இருக்கணும். ஏன் சொல்றோம்? இந்த ஆட்டிடியூட்னாலதான். தேவைக்கு பயன்படுத்துற செங்கோட்டையன் அவங்க தானே தாவைக்கு அனுப்பி வச்சாங்க. சும்மா இருந்தால குறைஞ்சி விட்டு டெல்லிக்கு வர சொல்லி ஆலோசனை நடத்தி இப்படி அப்படி இப்படின்னு போட்டு எடப்பாடியை டார்ச்சர் பண்ணி அவர் பயந்து போய் ஒரு முடிவு எடுக்கணும்னு வெளியே தள்ளி அதுக்கப்புறம் வெளியே நின்னால என்னோட கேட்கல. ஒரு வாரம் தவிச்சாரு செங்கோட்டையன். ஞாபகம் இருக்கா? எந்த முடிவு எடுக்காமே இருந்தாரு. பிஜேபில இருந்து யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா சொன்னீங்களா? ஏன் பலவீனப்படுத்துறாங்க? செங்கோட்டையன் தாவேகாக்கு போனது அதிமுகக்கு பலமா பலவீனமா? ஒரு பெரிய 100 ஓட்டு வைங்க சார். நீங்க ரொம்ப எல்லாம் பெரிய மக்கள் தலைவரோட ஒத்துக்கொண்டாங்க. 100 ஓட்டு செங்கோட்டையனுக்காக வெளியே போயிருக்குமா அவர் பின்னாடி? அந்த 100 ஓட்டு வெளியே போனது அதிமுகக்கு பலமா பலவீனமா? அதிமுக எந்த அணியில இருக்கு? என்டிஏ அணி. அப்ப அந்த என்டிஏ பலப்பட்டிருக்கா பலவீனப்பட்டிருக்கா? இப்ப புரியுதுங்களா ஏன் அமித்ஷா சொந்த கூட்டணியவே பலவீனப்படுத்துறாருன்னு? அவர் நினைச்சிருந்தா செங்கோட்டையன் வெளியே போறதை தடுத்திருக்க முடியும். தினகரன் ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியே போனதை தடுத்திருக்க முடியும். உங்களை நம்பி வந்தவங்க. எடப்பாடி உங்களை நட்டாட்டில் விட்டு போனது ஒரு படுதோல்விக்கு காரணமாக அமைந்த போது அந்த தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க அந்த 2 பேரும். பிஜேபி நன்றியை காட்டுற விதத்தை பார்த்தீங்கள? அந்த தினகரன் ஓபிஎஸ்க்கு எப்படி சார் நீங்க நன்றி காமிச்சிருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை, ஆமா அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லல. இந்த நன்றி கெட்டத்தனத்தை தான் எல்லா அரசியல்வாதிகளும் மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்றோம். பிஜேபியோட இந்த முகத்தை யாரும் மறந்துடல. நீங்க பழைய பிஜேபி மேலேயே சொல்றீங்க. வேற யாரு சார் சொல்றீங்க? தமிழ்நாட்டுல என்டிஏ தலைவர் எடப்பாடி தான். அவருடைய முடிவும் முக்கியமானது தானே. முடிவே கிடையாது. அவங்க என்டிஏல இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல சொன்னோம். அதிமுக அவர்கள் இணைவார்கள், நாங்கள் அதிமுகவோடு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு காட்டுவோம் அப்படிலாம் சொல்ல இல்ல. என்டிஏ தலைவர் இங்க தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தான். தேசிய அளவுல என்டிஏ மோடின்னு தலைவர் சொல்றாருல, மோடி எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாரு. எல்லாத்தையும் யார் முடிவு பண்றா?
அமித்ஷா அந்த அமித்ஷா என்ன சொல்றாரு, தேசிய அளவில் மோடி தலைவர், இங்கே எடப்பாடி தலைவர் எடப்பாடி சொன்னார்ல. ஆமா சொல்ற இடத்துல எந்த அதிகாரம் இல்லாத அமித்ஷா இருக்கிறார். அந்த அமித்ஷா தான் யார் இருக்கணும், யாரு அன்புமணி போய் கையெழுத்து போட்டார்ல கூட்டணியில, ஆமா யாரு எடப்பாடி கூட்டு போனார் நினைக்கிறீங்களா? ஆமா எடப்பாடியை போய் சந்திச்சிருக்காருல்ல ஒரு பிஜேபி தலைவரை சந்திக்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பைஜன் பாண்டா போயிட்டு பார்த்தாரு, அதையெல்லாம் சொல்றீங்களா? போன்ல கூட நடந்திருக்கலாம்ல. இந்த மத்திய பிரதேச 2 எஃப்ஐஆர் மீது இருக்குன்னு அமித்ஷா ஒரு போன் போயிருக்கோம். கிண்டல் பண்ணல, நிஜத்தை சொல்றேன் நான். ஆமா, ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. இதைத்தான் அமித்ஷா பண்ணுவார், இதைத்தான் பிஜேபி பண்ணும். போய் பார்க்க வேண்டிய நபர் எடப்பாடி தான். ஏற்பாடுகள் யார் பண்றா? பிஜேபி. அவங்களுக்கு தான் சார் என்டிஏ வலுப்படுத்துற வேலை அமித்ஷா தான் சார் முதல்ல எடுப்பார். அது ஒன்றும் தப்பு இல்லை சார், அவருக்கும் பொறுப்பு இருக்கு சார். தமிழ்நாட்டில் அவர் தான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு விடலையே. பியூஷ் கோயல் இன்னைக்கோ நாளைக்கோ வராரு, எதுக்கு வராரு? அதான் எடப்பாடி இருக்கார் பார்த்துட்டான்னு பேசாம இருக்க வேண்டியதானே. சரி, தினகரனோட எடப்பாடியை பேச்சுவார்த்தை நடத்துவார். ஒருவேளை தினகரன் வர்றாருன்னா யார் பேச்சுவார்த்தை நடத்துவா? பிஜேபி தான் செஞ்சாகணும். இப்ப புரியுதுங்களா எதுக்காக என்டிஏ பிஜேபின்னு அழுகிறேன்னு? தினகரன் பேரை எடப்பாடி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் அதை கேட்டேனா? எடப்பாடி ஒரு வார்த்தை கூட சொல்லாங்க. எடப்பாடி மட்டும் சொல்லியிருந்தானா தினகரன் வெளியே போயிருக்க மாட்டார். சொன்னா நான் அந்த அரசியல் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சொல்ல வேண்டிய இடத்தில் தங்களுக்கு உதவி செய்த தினகரனை, தங்களுக்கு உதவி செய்த ஓபிஎஸ் கைவிட்டாங்கன்னு நான் சொன்னேன். இது அமமுக தொண்டன் மன்னிப்பானா? என்ன உதவி சார்? சரி, எடப்பாடி அணியை விட்டு போன போது அவங்க என்டிஏக்கு வந்தாங்க சார். இன்னைக்கு 18% எழுதி வச்சு காட்டுறீங்க நல்லா பாக்கெட்ல வச்சு. அந்த 18%ல யார் யாரெல்லாம் இருக்கா? ஓபிஎஸ் டிடிவி. அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு சொன்னேன். எவ்வளவுங்கிறதெல்லாம் அப்புறம், அது யாரும் தனியா கணக்கு பண்ண முடியாது. அவர்களும் இணைந்த வாக்குகள் தான் அந்த 18%. இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுறீங்க நாங்க தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சு 18%. அந்த 18 வாங்குறதுக்கு உதவுனவங்களை மறக்கலாமா நீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். இவ்வளவு முரண்பாடுகள் மொத்தமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அது கரெக்டா ஜெல் ஆகி இல்ல, ஒரு அலைன்ஸா உடனே ஒரு வேலை போட்டு சேர்ந்தா அது இதுவே ஒண்ணு வேலைக்காகதெல்லாம் அப்படிலாம் சொல்ல வரும்ல நான். அப்படின்னு இந்த கசப்புகள் சலசலப்புகள் காங்கிரஸ் திமுக அணியில் இல்லையா, அதுலயும் தான் சலசலப்பு இருக்கு. எல்லாம் முடிஞ்ச நோட்டிபிகேஷன் வந்து களத்துக்கு இறங்குற போது எந்த கட்சி தொண்டனும் எல்லா கட்சி தொண்டனும் உற்சாகமா களமிறங்குவாங்க. 90% அது நடக்கும். சலசலப்புகள் இல்லாத தேர்தலும் இல்லை, சண்டைகள் வராத தேர்தலும் இல்லை, சட்டையை கிழிச்சுக்காத தேர்தலும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு சீட்டு எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலாவே இருக்கும் போதே போயஸ் காலில் கோஷம் போட்டு வரலாம்லாம் உண்டு. ஒழுங்குமுறையாக போய் வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க, சத்தமெல்லாம் போய் வேலையை பார்ப்பான். அவன் தான் அதிமுககாரன், அவன் தான் திமுககாரன், அவன் தான் எந்த அரசியல் தோன்றணும். கசப்புகளை காட்டுவான், காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுவான், இறங்கி வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்வான். ஆனால் அந்த சண்டை ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். மாணிக் தாக்கூர் ட்விட்டு போட போட நான் கொஞ்சம் கடுமையாகவே ஏன் சொன்னேன்னா, இது உங்களுக்கே நல்லது இல்லைன்னு சொன்னேன். கத்தி எடுத்து நல்லா குத்திக்கிட்டு 2 பேரும் ரத்தம் சொட்ட சொட்ட நாங்க சும்மா அடிச்சுக்குவோம் அப்படின்னா நம்புவானா மக்கள்? தேர்தல் கை கட்டுற தூரத்துல இருக்கு. கடுமையான வார்த்தைகளை போட்டு ட்விட்டரோ ஏதோ உங்களுக்கு லைக்ஸ் கூடும். களத்துக்கு போறப்போ சிரிக்க மாட்டானா மக்கள் உங்களை பார்த்து, உங்க 2 பேரையும் பார்த்து? அதனாலதான் ராகுலுடைய மௌனம் கள்ள மௌனம்னு சொன்னேன். நேற்று முந்தின நாள் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடுமையான வார்த்தையை சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் சோசியல் மீடியால யாரும் கூட்டணி தொடர்பாக பேசக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது. பேசி வேணுகோபாலை விட்டு அறிக்கையும் வெளியிட செஞ்சாங்க. அவர் பேட்டியும் கொடுத்தார், செல்லு பிறந்தையும் பேட்டி கொடுத்தார். ஏஐசிசி ஒப்புதலோட பொது வெளியில கூட்டணியை பத்தி யாரும் பேசக்கூடாது இனிமேல் அப்படின்னு. இதை முன்னாடி செஞ்சா இந்த டேமேஜை தடுத்துருக்கலாம் நம்ம சொன்னோம். கூட்டில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க இஷ்டம் சார். வெளியே போய் சண்டை போடுறது வேற, தோழமை தொடர்கிறன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துறதும் வகுத்துல குத்துறதும் வேற. இந்த முறை கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு நிறைய பேர் கேட்கறாங்க சார். காங்கிரஸ் இப்ப கேட்டுனே இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் எல்லாம் கூட்டணி பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அமைதியா இருக்காங்க. டிடிவி தினகரன் கூட நம்ம ஆட்கள் ஒரு 2-3 அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு எல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. சார் நீங்க பிஜேபி மறந்துட்டீங்க. பிஜேபி கூட்டணி அரசியல் இடம்பெறும் அமித்ஷா ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கிறார். கமாவத்துக்கு இங்க போடுங்கன்னு எடப்பாடி சொல்றாரு தவிர கமா நான் போட்ட இடத்துல இருக்குன்னு அமித்ஷா சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. தனி பெரும்பான்மையோட நம்ம ஜெயிச்சிருவோம்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. அவர் சொல்லட்டும் சார். அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? அந்த எடப்பாடியை கட்டுப்படுத்துகிற அமித்ஷா என்ன சொல்றாரு? அவர் என்ன எடப்பாடி பேரையே சொல்லல சார். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. 150 தொகுதியில நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா இருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வந்திருக்கா. எடப்பாடி இல்லன்னு வேற யாராவது அமித்ஷா சொன்னா ஓட்டு விடுமா சார்? உங்களுக்கு எடப்பாடி இல்லன்னு வேற யாராவது சொன்னா அமித்ஷா சொன்னா ஓட்டு விடுமா? நான் கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரா? அவர்தான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மதேஷ். நான் அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல போறேன். சொல்லியிருக்காரா? இல்ல. இதைத்தான் நான் சொன்னேன், அமித்ஷா சொந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறாருன்னு. நிச்சயமா ஓட்டு விடாது. உங்க பையனுக்கு இப்ப நான் வர்றேன், அதுக்குதான் பொறுமையா இருக்கு சொன்னேன். எடப்பாடி இந்த நேரத்துல மாத்தினா அண்ணாவிக்காரன் ஓட்டு போடுவானா? இது மாத்துறது ஐடியா இருந்தா எப்ப மாத்திருக்கணும்? 3-4 மாசம் முன்னாடி அவர் மேல வழக்குகளை போட்டு சிறைக்கு தள்ளி வழக்கமான உங்களுடைய அந்த ஜெகதல பிரதாபங்களை பண்ணி ஸ்டேஜ் ரெடி பண்ணி இருக்கணும். அவர் 150 தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்த பிறகும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பேரை சொல்ல மாட்டார். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். எப்ப தெரியுமா சொன்னார்? அதை 120 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிருந்தார் எடப்பாடி. அப்போ எடுத்து பாருங்க தேதியை.
தினத்தந்தி எடுத்து படிங்க இல்ல சார், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சார் என்டிஏவில். இதுல சார். என்ன நீங்க சார் ஏன் சார் டவுட்? பதறீங்க? நீங்க ஏன் பதறீங்க? நீங்க எதுக்கு சார் பதறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அமித்ஷா சொன்னாரா? எந்த அமித்ஷா? கொருக்குப்பேட்டை கவுன்சிலரா? சகல அதிகாரத்தையும் தன்னிடம் வைத்திருக்கிற அமித்ஷா சொன்னாரா? சரி, சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. இதுல என்ன சார் சந்தேகம்? எடப்பாடி தானே சார் சொல்லலாம். அதிமுக இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்களே சும்மா ஒரு லேமேனா யோசிச்சு பாருங்க. அது சின்ன சில்மிஷம் அதில் ஒளிஞ்சிருக்கா? அது என்னன்னு நமக்கு புரியல. அதுதான் சொந்த அணியவே பலவீனப்படுத்துங்கிற உங்க பாயிண்ட்டுக்கு நானும் வரேனே. இது அதிமுகவை என்டிஏவை பலவீனப்படுத்தும். எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் எப்படி சார் உற்சாகமா வேலை செய்வான்? எடப்பாடி பேரை சொல்ல மாட்டீங்க. சொல்லாது மட்டும் இல்ல, அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார்னு வேற சொல்றீங்க. அப்ப இவர் யாரு? மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டா இல்ல சமாஜ்வாதியா? எடப்பாடி யாரு சார்? அதிமுக பொதுச் செயலாளர் சார். இவரை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாம இவர் தான் என்டிஏ தலைவர். ஆனா முதலமைச்சர் அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார். மாப்பிள்ள அவர் தான், சட்ட இன்னொருத்தர். அதானே சொல்ல வராரு. நம்ம அப்படி சந்தேகப்படவே தேவையில்லை சார். அவரு சார், நான் திருப்பி மாதேஷ், நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க மாதேஷ்? நீங்க எது என்ஓசி கொடுக்கணுமா? நானும் பதட்டப்படல. நான் சுட்டி காட்டினேன். உங்க கடமையை அதுதான். ரிசீவ் பண்ணுங்க முதல்ல. நீங்க எதுக்கு சார் எடப்பாடியை மாத்திராதீங்க. என்னமா நான் ஏதோ கையெழுத்து போட்டு மாத்துற மாதிரி. நான் சொல்ல வந்த பாயிண்ட புரிஞ்சுங்க மாதேஷ். அமித்ஷா சொல்ல மறுக்கிறது அதிமுகவுக்கு நல்லதில்லை, என்டிஏவுக்கு நல்லதில்லைன்னு உங்க பாயிண்ட்டுக்கு தான் நானும் வர்றேன். இனிமேல் மாத்தினாலும் அது எடுபடாது. ஆனா ஏன் சொல்ல மறுக்கிறாருங்கிறத கவனிக்க தவறாதீங்க. இல்ல, அவங்களுக்கு வேற பிளான் இருக்கு. தெரியல, கவனிக்க தவறாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு பிளான் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இந்த மக்கள் ரிசல்ட்டையும் அப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட மாட்டாங்க சார். 26 ரிசல்ட் அப்படி ஒரு ரிசல்ட்டா இருக்காது சார். நான் இப்போ சொல்றேன் மாதேஷ், நீங்க அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. நான் டென்ஷன் பதட்டமும் படாதீங்க. ஒன்னும் ஆக போறது இல்ல. நைட்டு பசிக்க போது நைட் நீங்களும் சாப்பிட போறீங்க, நானும் சாப்பிட போறேன். நமக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. நடக்கிறத கவனிக்கிறோம். ஒரு பத்திரிகையாளரா எந்த பாயிண்ட கவனிங்கன்னு உங்களுக்கும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அமித்ஷாவுடைய வார்த்தையை ஜஸ்ட் கடந்து போயிடாதீங்க. அது சில்மிஷங்கிற வார்த்தையை நான் சேர்த்தே சொல்றேன். அரசியல் சில்மிஷம் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். இந்த நிமிஷம் சொல்ல வேண்டிய மேடைகள்ல கூட அவர் சொல்லல மாதேஷ். மதுரை கூட்டத்துல, திருநெல்வேலியில பூத் கமிட்டி கூட்டத்துல 2 கூட்டம் நடந்துச்சு. தனக்கு முன்னால் அண்ணாமலை பேசுறார், அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்கும் வரை ஓயவே கூடாதுன்னு சொல்றார். எல்லாம் கைதட்டுறான். அமித்ஷா மேடையில் இருக்கிறார். அண்ணாமலை பேசி முடிச்சோடனே யார் தெரியுமா பேச எழுந்தா? அமித்ஷா பேச போறார். அண்ணாமலை ஜி சொன்ன மாதிரி எடப்பாடி தான் முதலமைச்சர், எழுதி வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியை துரத்தி அடிப்போம் சொல்றதுக்கு எவ்வளவு? இப்போ நான் சொன்னேன், எவ்வளவு நேரத்தில் சொன்னேன்? 15 செகண்ட் கூட இல்லை. அமித்ஷா ஏன் சொல்லலை? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, மத்த ஸ்டேட்ல அவங்க பண்ற இந்த மாதிரி பேக்டோர் பாலிடிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் இல்ல. பிஜேபியுடைய பாலிசி அதுதான். முதலமைச்சர் வேட்பாளரை சொல்ல மாட்டாங்க. அது பேக்டோர் பாலிடிக்ஸ் இல்ல, பிஜேபியுடைய வெளிப்படையான அரசியல். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது பாலிசி எப்படியெல்லாம் வச்சுக்கோங்க. அவங்க இங்க நிதிஷ்குமார் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு இல்லையா? பீகார் எலெக்ஷன் நடக்கிற போதே அவர் பேரை சொல்லல. அது அவங்களுடைய பாலிசி. அவரு பெரும்பான்மையா வந்துட்டாரு. இந்த நான் கேட்கிறேன், ஜெயலலிதா இருக்காங்க, பிஜேபி கூட்டணி வைக்குது. நாங்கள் எங்களுடைய வழக்கப்படி ஜெயலலிதா பேரை சொல்ல மாட்டோம். ஜெயலலிதா இப்படி ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க, தெரிச்சு ஓடிடுவான் எல்லாம். அப்ப எடப்பாடினா அவங்களுக்கு தொக்காது இல்ல. அப்பதான் இந்த பாயிண்ட் வர, அதிமுக தொண்டன் அதை ரசிப்பானா? மனசு வந்து வேலை செய்வானா? அவன் தொகுதிக்கு வேலை செய்வான். பிஜேபி நிக்கிற தொகுதியில் அவன் உற்சாகமா வேலை செய்யணும்ல. இந்த உற்சாகத்தை அமித்ஷாவை குறைக்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. இப்போ உங்க பாயிண்ட் தான் நான் வரேன். பதட்டத்தை குறைங்க இதுவரை கடிவாளத்தை எடப்பாடி தான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு சார். மாதேஷ் அப்படி அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்காரு. இதுல இந்த மாதேஷ் அப்படி வச்சிருக்கிற எடப்பாடி பேரை இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா சொல்ல மாட்டாங்கிறதே மறந்துடாதீங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. அது நல்லது இல்லைன்னு சேர்த்து சொல்றேன். நீங்க சந்தோஷப்படுற கருத்து தான், அது நல்லது இல்ல, இந்த கூட்டணிக்கு நல்லது இல்ல. அதிமுக காரணம் நீங்க உற்சாகத்தை குறைக்க வைக்கிறீங்க, எடப்பாடியுடைய ஆதரவாளர்களை முகம் சொல்லிக்க வைக்கிறீங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிலாம் வச்சா என்ன, 4 முனை போட்டிங்கிறது இப்ப தவிர்க்க முடியாததா இருக்கு. விஜய் பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு ஒருவேளை கொடுத்தால் அந்த அழுத்தத்துக்கு பணியலைன்னா, சீமான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டு இருக்கிறார் போற ஊர்ல எல்லாம் தனித்து தான். இப்ப இருக்கிற சூழல் படி 4 முனை போட்டி தவிர்க்க முடியாததா இருக்கு. விஜயோடு யாராவது கூட்டணி போவாங்களா சார்? அதற்கான ஏதேனும் பேச்சுவார்த்தைகளோ? பேச்சுவார்த்தை வெளிப்படையா நடக்கல. திமுக அதிமுக அணியில் இடம்பெற விரும்பியும் இடம் இல்லாத அப்படின்னு பல காரணங்கள் வரும். அந்த மாதிரி கட்சிகள் போய் சேரலாம் இல்லையா? தினகரனுக்கு ஒரு ஆப்ஷன் தானே, மறுக்க முடியுமா? அதை ஒரு ஆப்ஷன் தானே, ஒரு ஆப்ஷன் தானே சார்.
அதனால அவரும் ஒரு அணியை கட்டமைப்பு இருந்தார். அதனால என்னை நம்பி வருகிறவர்களுக்கு நான் அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு முதல் மாநாட்டுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறார், விக்கிரவாண்டியில இருந்து. 2026 கூட்டணி ஆட்சியா இருக்குமா? அத காலம் தான் நிர்ணயிக்கும். நீங்க வேற பெரிய தத்துவமெல்லாம் நான் சொல்லல. ரொம்ப ஏன் நேரமா தெரியுமா, எடப்பாடியோ ஸ்டாலினோ அவ்வளவு சுலபத்துல கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா. ஆனா காலம்னு ஏன் சொன்னேன்னா, நான் தத்துவத்தை சொல்லல. 2006 மாதிரி கலைஞருக்கு 96 இடம் கிடைச்சு திமுக. ஆமா. அவர் வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணி தன்னுடைய வழக்கமான சாதுரியங்களால் அதை தவிர்த்தார். பிளஸ் காங்கிரஸ் அப்ப தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டது ஏமாந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படி ஒரு சூழல் வருதுன்னா எந்த கட்சியாவது விடுவாங்களா? அது எடப்பாடிக்கு வந்தாலும் சரி, ஸ்டாலினுக்கு வந்தாலும் சரி, 90+ல 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இவரோ அவரோ யாரோ 90+ இருக்காங்க, இன்னொரு 25 பேர் தேவைப்படுது, 30 பேர் தேவைப்படுது. எல்லா விதமான அஸ்திரங்களையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்ன துறை வேணும்னு மட்டும் சொல்லி அனுப்புங்களேன் அப்படிம்பாங்க. சரியா? சரி, கூட்டணி ஆட்சிக்கு இப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு யாரா ஒருத்தர் இல்லை 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கப்பா. 127 ஜெயிச்சிடறாரு எடப்பாடி, உங்க ஆசைப்படி சொல்றேன். சரி, ஸ்டாலின் 125 ஜெயிச்சிடறாரு. ஒரு தனி பெரும்பான்மை கிடைச்சது 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு. திருமாவளவன் போறாரு, அல்லது காங்கிரஸ் போது வச்சுப்போம். ஏன்னா திருமாவளவன் இன்னும் அதை ஆரம்பிக்கல. காங்கிரஸ் உறுதியா இருக்காங்க கூட்டணி அரசுல பங்கு பெறணும் அமைச்சரவையில். சார் அப்பாயின்மெண்ட் எதுக்கு? இந்த கூட்டணி அமைச்சரவை அப்படிம்பாரு. இதே 110 வச்சிருந்தாருன்னா, 105 வச்சிருந்தாருன்னா, காங்கிரஸ் எப்போ வர்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க, நாம போலாமா இல்லை அவங்க வர்றாங்களா? பாடி லாங்குவேஜ் புரியுதா? இதைத்தான் காலம்னு சொன்னேன் நான். தத்துவம் சொல்லலை, நான் இல்லாத சொல்லலை. அந்த சூழல் தீர்மானிக்கும்னு சொன்னேன். அப்படி ஒரு சூழல் வந்தால் எந்த கட்சியும் அந்த வாய்ப்பை தவறவிட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அப்படி எந்த ஒரு காரணத்துக்கு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சூழல் நடந்ததே இல்லை. இந்த முறை நடக்குமா? நடந்துச்சு இல்லைங்க, 2006 நடந்தது. ஆனா கூட்டணி நீங்க அரசுல யாரும் பங்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்கல. கேட்டா 52 57 இல்ல. இந்த காலகட்டம் வேற. அப்ப 4 ஸ்டேட் ஒண்ணா நான் இன்னைக்கு இருந்துச்சு. சூழல் அப்படி இல்ல, அதனால இருக்கான்ற. சில பேர் அப்படி சொல்றாங்க. 67க்கு பிறகுதான் நான் பேசணும், கூட்டணி அரசு அமைஞ்சதே இல்லை. ஆமா. இனிமேல் வருமாங்கிறத காலம் தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு சூழல் அப்படி இருக்கா உங்க பார்வையில? தெரியாது இல்ல சார். அது இல்ல, நீங்க ஒரு எல்லாம் அதெல்லாம் சும்மா கதை. அப்படிலாம் யாராவது சொன்னா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க சார், சங்க அசம்பிளி தான் சார். எதை வச்சு நான் சொல்றேன்? ஸ்பிளிட் ஆக போதுல நிறைய, அதை வச்சு சொல்லலாம்ல. அது எனக்கு அதை சொல்ல தெரியல. நீங்க ஆசைக்கு வேணா இல்ல, சொல்லிக்கலாம். இல்ல. எனக்கு தெரியலன்னு சொல்றேன். இதை சொல்றது எனக்கு வெக்கம் இல்லையே. ம். முடிவு எப்படி தனிப்பெரும்பான்மையோட விஜய் ஆட்சி அமைக்க மாட்டாரா? சரி, நான் கேட்கிறேன், சீமான் முதலமைச்சராக கூட ஏதாவது சட்டம் அது போட்டு வச்சிருக்கீங்களா? 119 இடம் சீமான் ஜெயிப்பார் நான் சொல்றேன், அல்லது ஒரு ஒரு அந்த கட்சிக்கார ஒருத்தன் சொல்றான். நம்ம மறுக்க முடியுமா சார்? எதிர்த்து சவால் விட முடியுமா சார்? இது ஜனநாயக நாடு சார். மக்கள் தான் சார் முடிவு பண்ணணும். திருப்பி சொல்றேன், தத்துவம் சொல்ல நான் ப்ராக்டிக்கலான ஆளு. எனக்கு அதை அளவிட தெரியாது. அப்படி அளவிடுவதாக யாராவது சொன்னால் அவர்களை பார்த்து நான் நகைக்க மாட்டேன், அமைதியா போயிடுவேன். ஏன்னா அது ஃப்ளூக்கு தான். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது உங்களால. தேர்தல் முடிவு வந்தா எங்க தோத்துருக்கான், எங்க ஜெயிச்சிருக்கான், ஏன்னா அங்கே அவன் வந்துருவான்னு பார்த்தோம் அப்படின்னு ஆய்வுகளை அப்பதான் பண்ண முடியுமே தவிர இப்போ ஓரளவு யூகம் பண்ணலாம். இப்போ என்ன சார், இப்போ 4 முனை போட்டினா என்ன சார் நடக்கும்? இப்போ இருக்கிற வடிவத்தை தேர்தல் நடந்தாலும் ஒரு யூகம் பண்ணலாம். அட்வான்டேஜ் திமுக தான். கூட்டணி பலத்தால, அதிகார பலம், பணபலம் எல்லாத்துலயும் அவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. அதை சொல்லலாம். எத்தனை சீட்ஸா ஜெயிப்பாங்கன்னு நான் சொன்னா, ஆசைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்க வேண்டியதுதான். அது கூட ஒரு யூகமா தான் சொல்றேன். அட்வான்டேஜ் டிஎம்கே சொல்றேன். நீங்க எழுதி வச்சுங்க சார், திமுக தான் சார் ஆட்சி, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்றைய நிலை தொடர்ந்தால். சரி, விஜய் ஏடிஎம்கே போய் சேர்ந்துட்டாருன்னா எல்லா வெக்கத்தையும் விட்டுட்டு தயக்கங்களை எல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு அது வெற்றி கூட்டணியா மாறும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கணிக்கிறோம். அவ்வளவுதான் பண்ண முடியும் சார். அதுக்கு மேல எல்லாம் இது பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் சார். மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசிட்டு நன்றி. நன்றி.